نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்கள் 3 பிரிவினர் உண்டு. முதலாமானவர்கள் சாலிஹீன்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் செய்யாத பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள், அல்லாஹ்வை அதிகம் அஞ்சி நடப்பார்கள். இது முதல் ரகம். இரண்டாவது பிரிவினர் உண்டு, சாலிஹீன்களாக ஆகுவதற்கு முயற்சிப்பவர்கள். செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மீளுவார்கள், அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். மூன்றாவது நபர்கள் உண்டு, பாவத்தை செய்து கொண்டு அதை நியாயப்படுத்தக்கூடிய, தங்களை கண்ணியவான்களை போல காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பிரிவினர். இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். இவர்கள் துரதிர்ஷ்டவாளிகள் என்பதாக மார்க்கம் சொல்லி தருகிறது. ஏனென்றால் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், மிகப்பெரிய ஒரு அறிவு கடல், ஆன்மீக தலத்திலே மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர்கள் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ். அவர்கள் சொல்கின்ற பொழுது, அல்லாஹ் யாரை தன் நேசனாக ஆக்க அல்லாஹ் நாடுகிறானோ, நல்லடியாராக ஆக்க அல்லாஹ் எந்த அடியானை நாடுகிறானோ அவனுக்கு செய்த பாவத்தை அல்லாஹ் கண்முன்னே காட்டுவானாம். பாவத்தை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்துவான் என்று சொல்கிறார்கள். ஆகவே ஒரு பாவ செயலை, ஒரு தவறை உணர்வது, அதை நியாயப்படுத்தாமல் உணர்வது என்பது நல்லடியார்களின் ஒரு பண்பாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, செய்த பாவத்தை உணர்வது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத். இதை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது, ஏனென்றால் ஒரு பாவத்தை செய்துவிட்டு, ஒரு தவறை செய்துவிட்டு அதை நியாயப்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அதிருப்தியும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அவர்கள் ஆளாகிறார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவாகிறது, தபூக்குடைய போர்க்களம் ஷாம் தேசத்திலே நடக்கிறது. நபி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு இறுதியான போர். மிகப்பெரிய கோடை வெயிலிலே வெப்பத்திலே நடக்கக்கூடிய ஒரு போர். மிகப்பெரிய ஒரு படை, முஸ்லிம்களுடைய படை சேர்ந்து விட்டது. போருக்கு தயாராகி எல்லோரும் ஷாமை நோக்கி செல்கிறார்கள். ஒரு சில மனிதர்கள் போருக்கு செல்லாமல் மதீனாவிலே தங்கிவிட்டார்கள். அற்ப காரணங்களை சொல்லிவிட்டு மதீனாவிலே தங்கிவிட்டார்கள். ஏனென்றால் போருடைய சூழல் அப்படி, கடுமையான வெப்பத்தில் நடக்கக்கூடிய போர். எந்த அளவிற்கு ஹதீஸிலே பதிவாகிறது என்றால், சஹாபாக்கள் உணவிற்கும் பஞ்சம் ஏற்படுகிறது. ஒரு பேரித்தம்பழத்தை 2 பேர் உண்ணுகிறார்கள். ஒரு கட்டத்திலே தண்ணீர் இல்லாமல் ஒட்டகம் வயிற்றிலே சேமித்து வைத்திருக்கக்கூடிய தண்ணீரை ஒட்டகத்தை அறுத்து அந்த தண்ணீரை குடிக்கும் அளவிற்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் யுத்தத்திற்கு சஹாபாக்கள் செல்கிறார்கள். ஆகவே யுத்தத்திற்கு செல்லாமல் மதீனாவிலே கூட்டம் தங்கிவிடுகிறது. அதிலே பிரபலியமான 3 சஹாபிகளும் தங்கிவிடுகிறார்கள். கஅப் இப்னு மாலிக், ஹிலால் இப்னு உமையா, முராரத் இப்னு கஅப் என்ற 3 சஹாபிகள் தங்கிவிடுகிறார்கள். யுத்தம் முடிந்து நபி அவர்கள் வெற்றியோடு திரும்பி வந்து விட்டார்கள். 3 பேரும், முக்கியமான 3 நபர்களும், கூட்டம் தங்கிவிட்டது. ஆனால் முக்கியமான 3 நபர்கள் தங்கிவிட்ட செய்தி பெருமானாருக்கு கேட்டு நபி அவர்கள் மிகப்பெரிய ஒரு கவலை அடைந்து நபி அவர்கள் அவர்களை பேசாமல் ஒதுக்கிவிட்டார்கள். மக்கள் எல்லாம் வந்துவிட்டார்கள். 3 நபர்களும் சகஜமாக வெளியிலே அவர்களால் நடமாட முடியவில்லை. காரணம், போருக்கு செல்லவில்லை. அல்லாஹும் ரசூலும் போருக்கு அழைத்து விட்டால் செல்வது கடமையாக இருக்கின்றது. போருக்கு செல்லாமல் அவர்கள் தங்கிவிட்டார்கள். ஒரு அலட்சிய போக்கோடு அவர்கள் போருக்கு செல்லாமல் ஒரு பொடும்போக்காக இருந்து விட்டார்கள். நபியவர்களிடத்திலே அந்த 3 நபர்களும் சென்று தங்களுடைய தவறை உணர்ந்து நபியவர்களிடத்திலே மீண்ட பொழுது, பாவ மன்னிப்பு கேட்ட பொழுது, தௌபா செய்த பொழுது, நபியவர்களும் சஹாபாக்களும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டார்கள். 40 நாட்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்களிடத்திலே யாரும் பேசவில்லை. இந்த நிலையை இறைவன் அழகாக சொல்கிறான், ஹத்தா இதா பாக்கத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹ்பத். பூமி விசாலமாக இருக்கின்றது, ஆனால் அந்த 3 நபர்களுக்கும் பூமி நெருக்கமாகி விட்டது. வெளியில் செல்ல முடியவில்லை. வீட்டிலே முடங்கி கிடக்கிறார்கள். காரணம், ஒரு குற்றத்தை, தவறை செய்து விட்டார்கள், யுத்தத்திற்கு செல்லாமல். 50வது நாள் நபி அவர்கள் 3 பேரின் மனைவியரிடத்திலேயே ஒரு செய்தியை சொல்கிறார்கள், நீங்களும் அவரிடத்திலே பேச வேண்டாம், ஒதுக்கி வையுங்கள் என்று.
ஒரு கட்டத்திலே மனைவிமார்கள் கேட்கிறார்கள், யார ரசூலல்லாஹ், நாங்கள் அவரை தலாக் விட்டு விடலாமா என்று கேட்கிறார்கள். நபி அவர்கள் இல்லை, வேண்டாம், பேசாமல் இருந்தால் போதும் என்று. 50வது நாள் கழிக்கிறது, அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகிறது. வஅல ஸலாஸத்தில்லதீன குல்லிஃபு, அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டார்களே, பாவ மன்னிப்பு கேட்டார்களே, அத்தகைய 3 நபர்களின் தௌபாவை இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்று வஹி வருகிறது. அல்லாஹ் அவர்கள் செய்த குற்றத்தை அவர்கள் மன்னித்தும் கூட அவர்களின் தௌபாவை இறைவன் 50 நாட்கள் அல்லாஹ் தாமதப்படுத்தினார். ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் அது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இவர்களை தவிர்த்து ஒரு பெரும் கூட்டம் மதீனாவிலே போருக்கு செல்லாமல் இருந்தது. ஏன் வரவில்லை என்று நபி அவர்கள் காரணம் கேட்ட பொழுது அவர்கள் சொல்லிய பதில், தங்கள் செய்த தவறை அவர்கள் நியாயப்படுத்தினார்கள். வெயில் கடுமையாக இருக்கிறது, உடல் ஒத்து வரவில்லை, எனவே நாங்கள் யுத்தத்திற்கு வரவில்லை என்று அவர்கள் பேசியதை குர்ஆன் அழகா சொல்கிறது. ஃபரிஹல் முஹல்லஃபூன பி மக்அதிஹிம் ஹிலாஃப ரசூலில்லாஹ், பெருமானார் போருக்கு சென்றதற்கு பின்னால் மதீனாவிலே அவர்கள் சந்தோஷமாக இருந்து விட்டார்களே, அத்தகைய மனிதர்கள் என்று அல்லாஹ் அவர்கள் குர்ஆனிலே அடையாளப்படுத்துகிறான். இறுதியில் என்ன நிலைமை என்றால், அவர்கள் அனைவரும் முனாஃபிக்குகள் என்று முத்திரை குத்தப்படுகிறார்கள், முனாஃபிக்குகளாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு செய்த தவறை அதை உணர்ந்து மாறாமல் அதை நியாயப்படுத்தியதின் விளைவு அவர் அனைவரும் முனாஃபிக்கீன்களாக, நயவஞ்சகர்களாக சமூகத்திலே அடையாளப்படுத்தப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய உயரிய பண்பு என்னவென்றால், செய்த பாவத்தை உணரக்கூடிய அந்த பரந்த மனநிலையை தான் இறைவன் விரும்புகிறான். ஆனால் அதற்கு மாறாக செய்த தவறை நியாயப்படுத்தக்கூடிய, சமூகத்தில் தங்களை கண்ணியவான்களை போல காட்டிக்கொள்ளக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கோபம் அடைகிறான் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். ஒரு சமயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவிலே ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு ஒரு கூட்டம் மது ஹலால் என்று சொல்லுகிறது. ஒரு சமூகத்திலே குழப்பம் ஏற்படுத்துவதற்காக ஹம்ரை ஹலால் என்று சொல்லுகிறது. அவர்கள் அதற்கான ஒரு காரணத்தை சொல்கிறார்கள், தவறை செய்த குற்றத்தை நியாயப்படுத்துகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் ஹம்ரை ஹராமாக்கவில்லை, தெளிவாக குர்ஆனிலே வரவில்லை, எனவே மது அருந்தலாம் என்று பேசிக் கொள்கிறார்கள். உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதி கடிதம் எழுதுகிறார்கள் மதீனாவிற்கு. கடிதம் கிடைத்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடும் கோபமுற்று பதில் கடிதம் எழுதுகிறார்கள். என்னவென்றால், அவர்கள் அனைவரையும் நீங்கள் ஆளுநர் மாளிகைக்கு வரவழையுங்கள், அவரிடத்தில் நீங்கள் மது ஹராமா ஹலாலா என்று நீங்கள் முஆவியாவை நீங்கள் கேளுங்கள். அவர்கள் ஹலால் என்றால் பிரச்சனை இல்லை, அவர்கள் ஹராம் என்று சொல்லிவிட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் மது குடிக்கலாம், அது மார்க்கத்திலே ஹலாலாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய அனைவரின் தலையையும் நீங்கள் அந்த இடத்திலேயே நீங்கள் கத்ல் செய்து விடுங்கள் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாம் இங்கு கவனிக்க வேண்டும், கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, ஒரு தவறை செய்தது மட்டுமல்லாமல் அதை நியாயப்படுத்தி காரணம் கூறியவர்களை சஹாபாக்கள் எவ்வளவு கடுமையான அவர்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்க்க வேண்டும். இறைவன் குர்ஆனிலே அழகாக சொல்லுவான், இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகத்திலே உள்ளவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளாத வரை அந்த சமூகத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான், அல்லாஹ் முன்னேற்றத்தை தரமாட்டான் என்பதாக இறைவன் சொல்கிறான். முதலில் ஒரு குற்றத்தை, தவறை நாம் உணர வேண்டும். மாயிஸ் இப்னு மாலிக் என்ற நபி தோழர் ஒரு குற்றத்தை செய்துவிட்டு பெருமானாரின் முன்னிலையிலே வந்து, யார ரசூலல்லாஹ், நான் ஒரு தவறை செய்துவிட்டு எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்கிறார். பெருமானார் அந்த சஹாபியை அவரை உடனே அனுப்பி வைத்து விடுகிறார். செல்லுங்கள் என்ற நபியவர்கள் அவர்களை போக சொல்கிறார்கள். தொடர்ந்து நபியர்களிடத்திலே வந்து கொண்டே இருக்கிறார். யார ரசூலல்லாஹ், நான் ஒரு மிகப்பெரிய குற்றத்தை செய்துவிட்டேன், தண்டனை நிறைவேற்றுங்கள். விசாரித்த பொழுது ஒரு செய்தி கிடைக்கிறது. எனவே நபி அவர்கள் அவரை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள். அதை போல அவர் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. விஷயத்தை நாம் உணர வேண்டும். அவர் செய்த குற்றத்தை நியாயப்படுத்தவில்லை, அதை மறைப்பதற்காக ஒரு வீண் விவாதங்களிலே ஈடுபடவில்லை. மாறாக ஒரு செய்த தவறை உணர்ந்து அதற்காக தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று பெருமானாரை சமூகத்தில் வந்தார்கள் என்றால், அது போன்ற மனிதர்களை தான் நபியவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், அந்த தோழரின் பாவ மன்னிப்பை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பங்கீட்டு கொடுத்தாலும் அது ஈடாக என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குறிப்பாக ஒரு செய்த பாவத்தை நியாயப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு ஒரு சமூகம் தூரமாகி கொண்டே செல்கிறது. மற்றொரு இடத்தை வருகிறது, ஸாலிக பி அன்னல்லாஹ லம் யுகையிர் நிஅமஹு.
செய்த குற்றத்தை, ஒரு பாவத்தை அதை விட்டு மீளாமல் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோராமல் தௌபா செய்யாமல் இருந்தது மட்டுமல்ல, அதை நியாயப்படுத்துபவர்களை அல்லாஹ் தன்னுடைய அருளை விட்டும் தூரமாக்கி விடுகிறான் என்று இறைவன் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, பாவங்கள் செய்வது என்பது அது மனிதர்களுடைய இயல்பிலே இருக்கிறது. குல்லுபடி ஆதம் யுக்திஹு பில் லைலி வன்னஹார். மனிதர்கள் இரவிலும் பகலிலும் பாவத்தை இழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதில் சிறந்தவர்கள் பாவத்திற்கான தௌபாவை கேட்பவர்கள். ஆனால் துரதிர்ஷ்டவாசிகள், மிகவும் ஆபத்தானவர்கள் யார் என்றால் செய்த குற்றத்தை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் என்று மார்க்கம் தெல்ல தெளிவாக சொல்கிறது. அது போன்ற கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்து தௌபா செய்யக்கூடிய, பாவங்களை விட்டு மீளக்கூடிய ஒரு வாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தால் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.